ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல இந்தியாவில் உள்ள மிடில் கிளாஸோட வாழ்க்கை ஏன் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு குடும்பத்துல நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல நம்மளோட தாத்தா மட்டும்தான் வேலை பார்ப்பாரு. பாட்டி வீட்டுல சும்மாதான் இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு ஆள் சம்பாத்தியத்துல ஒரு குடும்பமே வாழும். பையன் படிப்பான், குழந்தைங்களுக்கு அதை வச்சுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, வீடு கட்டி இருப்பாங்க. 2 பசங்கள் தான் 2 பசங்களுக்கு வீடு, 3 பசங்க தான் 3 பசங்களுக்குமே வீடு, 4-5 பெண் குழந்தைகளை பெற்று அந்த 4-5 பெண் குழந்தைங்களுக்கும் அவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமா இருந்தாங்க ஒரே ஒரு நபர் வேலை பார்த்து. ஆனா இன்னைக்கு நிலைமை இந்தியால ஒரு மிடில் கிளாஸோட நிலைமை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே வேலைக்கு போறாங்க. ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு செலவு பண்ற காசை கூட ரொம்ப யோசிச்சு செலவு பண்றாங்க. வேலைக்கு போகும்போது பைக்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு தீபாவளியோ பொங்கலோ வந்துச்சு அப்படின்னா குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்காம குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டு அவங்களோட அம்மா அப்பா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு இப்போ உள்ள இந்தியாவோட மிடில் கிளாஸோட நிலைமை மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய விலைவாசி கண்ணுக்கெட்ட தூரத்துல கிடுகிடு கிடு கிடு கிடுன்னு உயர்ந்துட்டு இருக்கு. இது மட்டும்தான் காரணம். ஆனா விலைவாசி உயருது, ஆனா வேலை பார்க்குற நம்மளுக்கு சம்பளம் உயருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோலோட விலை 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 56 ரூபாய். அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் அப்ராக்சிமேட்டா ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதோட டபுள் மடங்கா பெட்ரோலோட விலை உயர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 106 108 ரூபாய் போயிடுச்சு ஒரு லிட்டர். ஆனா அன்னைக்கு 10,000 வாங்கின சம்பளம் இன்னைக்கு 20,000 ரூபாயா மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2,000 3,000 கூட ஏறுறதுக்கு திணறுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வாங்கின சம்பளம் இன்னைக்கு வெறும் 12,000 13,000 தான் இருக்கு. சோ இது மிகப்பெரிய ஒரு டிராபேக். சரி, அதுக்கப்புறமா இந்தியால உள்ள இளைஞர்களோட நிலைமை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை கிடைக்கல. சோ இவன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே வேலை கிடைக்கல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் சிக்கிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, அப்படியே ஏதோ அப்படி இப்படின்னு புடிச்சு எங்கிட்டாவது ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு நிம்மதியான ஒரு வேலையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறினானா நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வர்றான். அந்த 10 மணிக்கு வீட்டுக்குள்ள நிம்மதியா இருப்பானா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிடையாது. அடுத்த நாளுக்குரிய டார்கெட்டை நோக்கி இவன் ஓடிக்கிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இப்ப இந்தியால உள்ள மிடில் கிளாஸோட ஒரு ஃபேமிலி குடும்பங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கு. இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா? இஎம்ஐ 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 இஎம்ஐன்னு இருக்கக்கூடிய எல்லா இஎம்ஐலையுமே எல்லாவது பொருளை வாங்கிடுறோம். அதாவது அந்த காலத்துல நம்ம தாத்தாவோ இல்ல பாட்டியோ, தாத்தாவை எடுத்துக்கோங்களேன், 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னா அதுல ஒரு 1,000 ரூபாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மளிகை ஜாமான். 1,000 ரூபாய் கூட வராது, 200 300 மளிகை ஜாமான் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,000 3,000 செலவு பண்ணுவாங்க. மீதி உள்ள 7,000 8,000 அப்படியே சேவ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஒரு 20,000 30,000க்கு பொருட்களை வாங்கி வச்சிடறாங்க அட்வான்ஸாவே. இந்த மாசத்தை நம்ம எப்படியாவது சர்வைவல் பண்ணி கடந்து போகணும். இந்த மாசம் 30,000 ரூபாய் இஎம்ஐ இருக்கு, இந்த மாசம் 20,000 ரூபாய் இஎம்ஐ இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்வை பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க. 20,000 தான் சம்பளமே இருக்கும். ஆனா 30,000 ரூபாய்க்கு இஎம்ஐக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள், கார் வாங்கியிருப்பாங்க, வீட்டுல டிவில இருந்து, ஃப்ரிட்ஜ்ல இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து, நீங்க இப்ப போன் பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த மொபைல் கொண்டு இஎம்ஐல தான் போயிட்டு இருக்கும். இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒருத்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேரோட மொபைல் இஎம்ஐல இருக்கு அப்படின்னு. ஏன் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட, இந்த மொபைல் கூட இஎம்ஐல தான் இருக்கு. அந்த அளவுக்கு நானே இஎம்ஐக்குள்ள சிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை நம்ம தேவையில்லாத பொருளை தேவைன்னு சொல்லி நம்ம தலையில கட்டி விட்டு இஎம்ஐ அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ராப்குள்ள சிக்கிக்கிறாங்க. சோ இது இந்தியாவோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு, எதையுமே யோசிக்கிறதே இல்லை. அவன் கொடுக்குற ப்ரெஷர்ல வேலையை பார்த்துட்டு வந்துடுறோம். சரி, திரும்ப சாயந்தரம் சரி ஓகே, நம்மளோட லைஃப் இப்படி இருக்கு, அடுத்து நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம், அடிஷனல் இன்கம்க்கு என்ன பண்ணலாம், வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா அதுக்கும் டைம் இல்லை. ஏன்னா வீட்டை விட்டு ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலையும், வீட்டுல இருந்து ஆபீஸ் போகக்கூடிய நேரத்திலயுமே, என் ஆபீஸ்ல பிரேக் டைம் கிடைச்சா கூட அதுல கூட இன்ஸ்டாகிராம்ல ஃபுல் டைம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே சோம்பேறித்தனமாவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்கு.
சோ இந்த அளவுக்கு இப்ப இளைஞர்கள் வந்து இதுல வேற வந்து ரொம்ப என்ன சொல்றது சோசியல் மீடியால வந்து அடிக்ஷன் ஆகி போய் கிடக்காங்க. இது இந்தியால இப்போதைக்கு மிடில் கிளாஸ் அதாவது என்ன சொல்றது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமாவும் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமா பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியால இப்போதைக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா இந்த மாதிரி இன்னும் சில வருடங்கள் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இந்தியால உள்ள பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களாகிட்டே இருப்பாங்க. இந்தியால உள்ள புவர் பீப்புள் இன்னும் புவர் பீப்புளாவே ஆயிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அரசாங்கம் முக்கிய காரணமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அதை எப்படி கம்பேர் பண்றதுன்னு தெரியல. ஆனா இதுல முக்கியமா அரசாங்கத்தோட பங்களிப்பும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா விலைவாசி எவ்வளவு உயர்த்தக்கூடிய அரசாங்கம் வேலை பார்க்கக்கூடிய மக்களோட சம்பளத்தையும் உயர்த்தணும். ஏன்னா இதை பண்ணவே மாட்டாங்க. விலைவாசி மட்டும் இந்தியால தாறுமாறா உயர்ந்துகிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். கஷ்டப்பட்டு இந்தியால ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் ஒரு கார் வாங்கினா அப்படின்னா அவனுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வரி போட்டு சாவடிக்கிறாங்க. கார் வாங்கும் போது வரி கட்டி தான் கார் வாங்குறோம். ஓகே, அதுக்கு போடக்கூடிய பெட்ரோலுக்கும் நம்ம வரி கொடுக்கணுமா? அதுவும் கொடுக்கிறோம். சரி, ரோட்ல போகும்போது ரோட் டாக்ஸ் கொடுக்கிறோம். இது போக டோல்கேட் போட்டு அங்கங்க நம்மளை நிப்பாட்டி அங்கேயும் காசு புடுங்குறான். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இந்த டோல்கேட் இதோட விலையும் வந்து உயர்ந்துருச்சு. காருக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் நாங்க உயர்த்திருக்கோம், கனரா வாங்கலுக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால அடித்தட்டு மக்கள் கிட்டையும் மிடில் கிளாஸ் மக்கள்கிட்டையும் இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு காசை புடுங்க முடியுமோ, எந்த வழியில எல்லாம் புடுங்க முடியுமோ அந்த வழியில எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா புடுங்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களோட வரிப்பணத்தை இவன் இஷ்டமயிருக்கு எடுத்து ஊழல் பண்ணி காசை அவனோட பாக்கெட்ல போட்டுக்கிறான். இல்ல வெளிநாடுகளில் உள்ள அவனோட சுவிஸ் பேங்க்ல வந்து சொத்து சேர்த்து வச்சுக்கிறான். சோ இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள பணக்காரன் இன்னும் பணக்காரனாயிட்டே இருக்கான். இந்தியால உள்ள இன்னும் ஏழையாகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் இதுதான் இப்போதைக்கு இந்தியால மிகப்பெரிய இளைஞர்கள் சிக்கி கொண்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிராப்பு. இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே இன்னொரு ஒரு ஆசை வரும் இளைஞர்களுக்கு. ஒரு ஐபோன் வாங்கணும் அப்படின்னு, லக்ஸரியான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு. சோ என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கு ஐபோன் தேவையே இருக்காது. அந்த ஐபோன் அவன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவான்னு அவனுக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் ஐபோன் வச்சிருக்கான். சோ நானும் ஐபோன் வாங்கணும். சோ அதாவது இந்த ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மிரர் முன்னாடி நின்னுகிட்டு போனை காமிச்சு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா அந்த ஐபோனோட லோகோ வந்து ஷோ ஆஃப் ஆகவும் இவனுக்கு வந்து ஐபோன் வச்சிருந்தா நம்மளாம் பெரிய ஆளு ரொம்ப கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை இஎம்ஐல வாங்கி அதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் இஎம்ஐ கட்டுறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு தேவையே இருக்காது ஒரு பைக் இருந்தாலும் ஒரு பைக்கை வாங்குவான் 3 லட்சம் 4 லட்சத்துக்கு. அதை வாங்கி ஃபேமிலி மேல உள்ள ப்ரெஷர்ல அதாவது அந்த ப்ரெஷர் அவன் மேலே அள்ளி போட்டுக்குருவான். அதுக்குன்னு அவன் வந்து ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி தேவையே இல்லாம அந்த பைக்குக்கு ஒரு இஎம்ஐ வாங்கி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பான். சில பேரு அந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. அது அப்படியே மிடில் கிளாஸ்ல தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த இஎம்ஐ வீட்டுல உள்ள பேரண்ட்ஸை கட்ட சொல்லுவாங்க. அவங்க அந்த ஃபேமிலிய ரன் பண்ணி 1 மாசம் சர்வைவல் பண்றதே மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருக்கும்போது மிகப்பெரிய இன்னொரு ஒரு டாஸ்கா இவன் ஒண்ணு கொடுத்துருவான் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு தேவை இல்லாத பொருட்கள் மேல ஆசைகளை உண்டாக்கி உண்டாக்கி அதுக்கு இஎம்ஐ போட வச்சு மிகப்பெரிய ஒரு இஎம்ஐ டிராப் வந்து சிக்கிக்கிறான். ஏன் இவ்வளவு பேசுறேன் நானே மாசம் ஆச்சுன்னா எப்படி சர்வைவல் பண்ணணும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு டாஸ்காக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா கார் லோன் கட்டணும், போன் லோன் கட்டணும், இதே போல பெர்சனல் லோன் வாங்கி வச்சிருந்தா அதுக்கு கட்டணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு தேவையில்லாத பொருட்களை ஆசை காட்டி மண்டையில திணிச்சு இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிறாங்க. சோ இந்தியாவில் உள்ள மிடில் கிளாஸ் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க முக்காவாசி பேர் மிடில் கிளாஸா தான் இருப்பீங்க. மாசம் உங்களோட சம்பளம் எவ்வளவு, நீங்க எவ்வளவு இஎம்ஐ கேட்டுறீங்க அப்படின்றத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். டாடா பை பை. See you.